ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் பொரியல். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பார், ரசம், அப்புறம் வந்துட்டு காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான மேட்சா இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே சீக்கிரமா பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு முட்டைக்கோஸ் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சிருக்கேங்க. இது மாதிரி அப்புறம் பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்துட்டு ரொம்பவே கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த முட்டைக்கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கரண்டி வச்சுட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு அது நல்லா வேக விட்டுலாம். அது வந்துட்டு ரொம்பவும் வெந்துடக்கூடாதுங்க. ரொம்பவும் வந்துட்டு வேகாமல் இருக்கக்கூடாது. ஓரளவு வெந்துடும். இந்த முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த பச்சை கலர் இருக்குல்லையா, அந்த பச்சை கலர் வந்துட்டு அப்படியே இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸ் வெந்து முடிச்ச பின்னாடியும் இப்போ 2 பச்சை மிளகாயில் வந்துட்டு நம்ம உடைச்சிட்டு கீறிட்டு அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க சொன்னேன். இப்போ திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி வந்துட்டு தீரும்போது இந்த முட்டைக்கோஸ் சரியான முறையில் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.